எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜீவிதா. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பல நாட்களா போர் நடந்துட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த சமயத்துல உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையில ஒரு காரசாரமான வாக்குவாதம் நடக்குது. இந்த வாக்குவாதம் போற வேற வழியில கொண்டு போகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆமாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா அப்படிங்கிறது பெரிய நாடு, உக்ரைன் அப்படிங்கிறது ரஷ்யாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன நாடுங்க. உக்ரைன் இவ்வளவு நாட்களாக ரஷ்யாவை எதிர்த்து போர் புரிஞ்சுட்டே இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனுக்கு பல நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. இதுல மிக முக்கியமான நாடு அமெரிக்கா. அமெரிக்கா அவங்களுடைய ஆயுதங்களை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா வகையிலும் சப்போர்ட் அமெரிக்கா சைட்ல இருந்து உக்ரைனுக்கு கிடைக்குதுங்க. இப்ப சமீபத்துல எலெக்ஷன் நடந்து அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் அவர்கள் பொறுப்பேற்கிறாரு. ட்ரம்ப் பொறுப்பேற்றதையுமே பல அதிரடி முடிவுகளை எடுக்கிறாருங்க. எங்க நாட்டுல சட்டவிரோதமா தங்கி இருக்கிறவங்களை எல்லாம் அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புவோம் அப்படின்னு அனுப்புறாங்க. எங்க நாட்டு பொருளுக்கு உங்க நாட்டுல அதிக வரி விதிச்சிங்க, உங்க நாட்டு பொருளை எங்க நாட்டுல விற்க வரும்போது நாங்களும் அதிகமான டாக்ஸ் போடுவோம் அப்படின்னு பல அதிரடி முடிவுகளை எடுக்கிறாருங்க. இதன் தொடர்ச்சியா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை வெள்ளை மாளிகையில சந்திக்கிறாருங்க. சந்திப்பின் ஆரம்பத்திலேயே அவருடைய உடை அப்படிங்கிறது ராணுவ உடையில வராரு. அதை பத்தின ஒரு சில கேலி கிண்டல்களும் அந்த இடத்துல போகுது. அதற்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் தொடங்குதுங்க. அமெரிக்க அதிபர், துணை அதிபர் அண்ட் ஜெலன்ஸ்கி இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு சில சுமூகமான பேச்சுக்கள் ஆரம்பத்துல போகுதுங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள், நீங்க ரஷ்யாவோட ஒரு டீல் பேசிக்கலாம், எனக்கு தேவை பீஸ் தான், இங்க மக்கள் அதிகமா இறந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு டீல் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்றாருங்க. அதுக்கு உக்ரைன் அதிபர், இந்த மாதிரி நிறைய டீல்ஸ் பேசிட்டோங்க, ஆனா ரஷ்யா டீல்ஸை பிரேக் பண்றாங்க, அதனால இந்த டீல் எல்லாம் பேசி இவங்க கிட்ட பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு ட்ரம்ப், இதுக்கு முன்னாடி யாரோ பேசியிருப்பாங்க, நான் டீல் பேசல, நான் பேசுறேன், இந்த டீல நீங்க சைன் பண்றதுக்கு ஒத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள், நம்ம இந்த மாதிரி வழியில போனோம் அப்படின்னா இது உங்க எல்லாருக்கும் பாதிப்பு வரும் அப்படிங்கிறாருங்க. ட்ரம்ப் அவர்கள், எங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. துணை அதிபர் நீங்க எங்களுக்கு தேங்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றோம், தேங்க் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் நாங்க தேங்க் பண்றோம், அமெரிக்க மக்களுக்கு நான் தேங்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமா பேசிட்டு இருக்கிறாருங்க. இந்த சமயத்திலேயே வாக்குவாதம் கொஞ்சம் அதிகமாகுது. ஃபைனலா உணவு கூட சாப்பிடாம உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிளம்பி போயிடுறாரு. அவரும் அவங்க கூட வந்தவங்களும். இனி வருங்காலத்துல அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இல்ல ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்களா, இனி உக்ரைனை புடிச்சிடுவாங்களா, அமெரிக்கா அவங்களுடைய சப்போர்ட்ல இருந்து டிராப் ஆகி பின் வாங்கிடுவாங்களா, இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மிக மிக விரைவில் நமக்கு தெரிஞ்சிருங்க. நம்ம இந்தியால இருக்கோம், நம்ம எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லையில இருக்கிற ராணுவ வீரர்கள், எல்லாத்துக்குமே நம்ம தேங்க் பண்ணணும். போர் அப்படிங்கிறது ஒவ்வொரு மக்களுடைய நிம்மதியும் கெடுத்துருங்க. அங்க மக்கள் அப்படியே கொத்து கொத்தா இறந்து போறாங்க. இதெல்லாம் இல்லாம நம்ம பீஸ்ஃபுல்லா ஒரு கண்ட்ரியில இருக்கிறோம் அப்படிங்கிறதையே முதல்ல நம்ம ஒரு பெரிய கிராட்டிடியூடா எடுத்துக்கணும்.